எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து முட்டை மிட்டாய் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். காலையிலே முட்டை மிட்டாய் செய்யணும்னு சொல்லிட்டு நான் அந்த கோவாவை எடுத்து வெளியே வச்சுருப்பேன். ஆனால் வந்து இந்த கஸ்டமர் செஞ்ச வேலையை பார்த்தீங்களா, 1 ஹவருக்குள்ளே எனக்கு முட்டை மிட்டாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்கிறாங்க. ஃபோன் அடித்து உடனே சொன்னால் நம்ம உடனே வந்து செய்ய முடியுமா முட்டை மிட்டாயி? நாளே சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கலாம் ஃப்ரிட்ஜை விட்டு. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கோவா வந்து செஞ்சு வச்சுக்குவோம். முன்ன பின்ன தான் ஒவ்வொரு வாட்டியும் செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்ய போகிறதில்ல. அதனால முன்ன பின்ன வரும். கோவா வந்து சில டைம் வந்து கூடாகவும் குறைச்சாகும். அதனால் மீதி இருந்துச்சுன்னா கோவா தூக்கி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதனால சொல்லிட்டு இந்த கஸ்டமர் வந்து எனக்கு 1 ஹவருக்குள்ளே வேணும் அப்படின்னு கேட்டாங்க. 1 ஹவருக்குள்ளே செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த கோவா போட்டு கரன்னு கரைச்சி பார்த்தா கரையவே மாட்டேன்ருச்சு. ஏதோ கரைச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுகரையும் கோவாயும் போட்டு கரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் பாதாம் முந்திரிலாம் கொஞ்சம் அரைச்சி அதில் போட்டு நல்லா கலர ஆரம்பிச்சாச்சு. அதுவும் 1 ஹவருக்குள்ளே இதை கலரி பேக் பண்ணிடலாம். ஆனால் வந்து பேக்கிங் பண்ண தான் லேட் ஆகும். ஏன்னா இதெல்லாம் சூடாறி தானே அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும். சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்க முடியுமா? எல்லாத்தையும் செஞ்சு முடித்து பார்த்தா நல்லா நெய் எண்ணெய் அதுமா அப்படி இப்படின்னு மிதக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. எனக்கே அந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க. அது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மனம் தாங்கலை. நம்மளே சாப்பிட்ருவோமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த வாட்டி நான் முட்டை மிட்டாய் செஞ்சது. ஏன்னா அவ்வளோ சுவையாக இருந்துச்சு. இந்த மாதிரி 1 ஹவருக்கு முன்னெல்லாம் யாரும் முட்டை மிட்டாயெல்லாம் கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா வந்து நாளே சொல்லிடுங்க. மறுநாள் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணி வைக்கிறது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மிதக்குது பாருங்கள். அவ்வளோ இது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா வாசமாக இருந்துச்சு. வீடே ரொம்ப வாசமாக இருந்துச்சு. அதனால சொல்லிட்டு முத நாள் செய்யணுன்னா அதுக்கு முத நாள் சொல்லிடுங்க. சொன்னால் தான் நான் கரெக்டாக செஞ்சு வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சூடாகினதுக்கப்புறம் அவங்களுக்கு பேக்கிங் பண்ணி நான் கொடுத்து அனுப்பணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பாய்.